ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தொகுதி வாரியாக வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களின் பட்டியலை அதிமுக மாவட்ட செயலாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். ஓவர் டு யூ. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைவான மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தீவிர களப்பணியில மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஈடுபட வேண்டும் என்பதை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக நடந்து முடிந்த அந்த எஸ்ஐஆர் பணிகள்ல ஒரு சில மாவட்டங்கள்ல அதிமுகவினர் சரியாக வேலை செய்யவில்லை. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் சரியான முறையில அதனை கையாளவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆர் பணிகள் மூலம் விடுபட்ட வாக்காளர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதிமுக வாக்குகள் விடுபட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அவர்களுக்கு மீண்டும் அந்த வாக்காளர் பட்டியலை சேருவதற்கான அனைத்து வாய்ப்பினையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாம தேர்தல் கூட்டணி முடிவுகள் என்பது விரைவில் எட்டப்படும் எனவும், சில கட்சிகளோடு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை பொதுச் செயலாளர் என்ற முறையில தான் பார்த்துக் கொள்வதாகவும், தொகுதியில அதிக கவனம் செலுத்த வேண்டும், மக்கள் பிரச்சனையின் மீது கவனம் செலுத்துமாறு நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாஜக அதிமுக உடனான அந்த முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில பாஜக தரப்புல ஒரு சில தொகுதிகள், கோவை அதே போல் சென்னை உட்பட ஒரு சில மாவட்டங்கள்ல அதிமுக நிர்வாகிகள் வழக்கமாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மற்றும் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜகவும் கேட்பதால ஒரு சில தொகுதிகளை விட்டுத்தர வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 234 தொகுதிகளுக்கும் அதிமுக தரப்புல விருப்ப மனு விநியோகம் என்பது இன்றோடு நிறைவடைய இருக்கிறது. அதிமுகவினர் ஏராளமான, இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் 9,000க்கும் மேற்பட்டோர் அந்த விருப்ப மனுக்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாவட்ட செயலாளர்களிடம் பட்டியலை தயார் செய்ய சொல்லியிருக்கிறார். தொகுதி வாரியாக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பட்டியலை தயார் செய்து தலைமைக்கு சமர்ப்பிக்கும்படி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில மாவட்ட செயலாளர்களுடைய அந்த பரிந்துரை பட்டியல் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் வழங்கக்கூடிய பட்டியல் என இரண்டையும் ஆராய்ந்து, அது மட்டுமல்லாம வேட்பாளருடைய கள நிலவரத்தையும் ஆராய்ந்து வேட்பாளர் தேர்வு இருக்கும் என எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றோடு அந்த விருப்ப மனு விநியோகம் என்பது நிறைவடைய இருக்கக்கூடிய சூழல்ல விரைவில் வேட்பாளர் நேர்காணலும் இதன் அடிப்படையில் இருக்கும் என மாவட்ட செயலாளர்களிடம் அவர் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.